நான் பேச போற தலைப்பு மாணவர்களுக்கு பிடித்த விஷயம் இது. காலையில 8 மணிக்கு எழுந்துச்சு, அம்மா ப்ளீஸ் இன்னும் 5 நிமிஷம் தூங்குறேன்னு சொல்ற, வீடு சந்தோஷம் தருமா? இல்ல யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பேக் மாட்டிக்கிட்டு நண்பர்களுடன் ஆட்டம் போட பள்ளிக்கூடம் சந்தோஷம் தருமா? இதை பேசுறதுக்கு 2 டீம் மாணவர்கள் வந்திருக்காங்க. வாங்க பட்டிமன்றத்தை பார்க்கலாம். நடுவர் அவர்களே, நிச்சயமா வீடுதான் பெஸ்ட். ஸ்கூல்னு சொன்னாலே எனக்கு காய்ச்சல் தான் வருது. காலையில சீக்கிரமா எழுந்துக்கணும், பல் தேய்க்கணும், குளிக்கணும். ஐயோ டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு கிளம்புன்னு அம்மா கத்துவாங்க. ஆனா லீவ் நாள்ல வீட்டில் பாருங்க, நான் 10 மணி வரைக்கும் தூங்குவேன். என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. வீட்டில் எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் பார்க்கலாம். ஸ்கூல் போனால் கஷ்டப்பட்டு படிக்கணும், கை வலிக்க எழுதணும், எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும். எடுக்கலைன்னா வீட்டில் திட்டு விழும். அதனால வீடு தான் பெஸ்ட்டு. வீடு தாங்க ஜாலி, ஸ்கூலில் நாங்கள் நடுவர் அவர்களே, வீட்டில் தான் ஜாலி, வீட்டில் தான் சந்தோஷம் சொல்கிறாங்களே, வீட்டில் உட்காந்துருந்தா வாழ்க்கையில் சாதிக்க முடியுமா? ஸ்கூலில் எங்கள் டீச்சரு குட்டு ஸ்டாரு எல்லாம் போட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸ்கூலில் பாட்டு டான்ஸு நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி தராங்க. வீட்டில் நான் தனியாள், ஆனால் ஸ்கூலில் எனக்கு ஒரு கேங்கே இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடலாம். ஸ்கூலுக்கு போகிறது ஒரு ட்ரைனிங். காலையில் 6 மணிக்கு எழுந்துருச்சு ஸ்கூலுக்கு போகிறது கஷ்டம்தான். வீட்டில் உட்காந்து டிவி பார்த்தா கண்ணு கெட்டு போகும். ஸ்கூலுக்கு போய் போர்டை பார்த்தா அறிவு வளரும். நாம படிச்சு பெரிய ஆகணும்னா நினைச்சு பார்த்தாலே ஸ்கூலுக்கு சந்தோஷமா போகலாங்க. நடுவரார்களே, ஸ்கூல் தான். ஸ்கூலுக்கு போய் படிச்சு பெரிய ஆளா ஆகுறது அப்புறமாங்க. நம்ம ஹெல்த் முக்கியமாங்க. ஸ்கூல் பேக்கை தூக்கி பாருங்க எவ்வளோ வெயிட்னு. எங்க தாத்தாவுக்கு 60 வயசுல வந்த முதுகு வலி எனக்கு 5 வயசுல வந்துடுச்சுங்க. ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போனேனா இல்லை மழையில போனேனான்னு தெரியலங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. ஆனால் நாங்கள் காலையில் மட்டுமா படிக்கிறோம். டியூஷன் கிளாஸ், சம்மர் கிளாஸ்ன்னு லீவு நாளில் கூட எங்களை விளையாட மாட்டாங்க. எங்களுக்கு நிம்மதி வேணும், சுதந்திரம் வேணும். அது எங்கள் வீட்டில் தான் கிடைக்கும். ஒரு நாள் எங்கள் மிஸ் லீவ் போட்டாலே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்களை சுதந்திரமாக விட்டாலே நாங்கள் நல்லதான் படிப்போம். நடுவர் அவர்களே, ஸ்கூலுக்கு வந்தால் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வீட்டிலே இருந்தா சோம்பேறியாக தான் ஆக முடியும். ஸ்கூல்ல டீச்சர் கொடுக்குற பனிஷ்மெண்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. ஆனா அதுதாங்க நம்மளை ஸ்ட்ராங்